أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله. الصلاة والسلام على رسول الله. ربنا زدنا علما. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. يا فتاح. اللهم إني عبدك وابن عبدك وابن أمتك ناصية بيدك ماض في حكمك عدل في قضاءك. أسألك بكل اسم هو لك سميت به نفسك أو أنزلته في كتابك أو علمته أحدا من خلقك أو استأثرت به في علم الغيب عندك أن تجعل القرآن ربيع قلبي ونور صدري وجلاء حزني وذهب همي. يا الله، யா ரப்பே, யா ரஹ்மானே, யா ரஹீமே, உன்னுடைய இந்த வேதத்தை எங்கள் உள்ளத்திற்கு வசந்தமாக தந்தருள் யா அல்லாஹ். எங்கள் பார்வையின் ஒளியாக ஆக்கி அல்லாஹ். எங்கள் கவலையை அகற்றக்கூடியதாக்கி, உங்கள் துக்கத்தை போக்கக்கூடியதாக்கி, எங்களுக்கு கிருபை செய்வாயாக யா அல்லாஹ். கேட்டபடி அமல் செய்யக்கூடிய மக்களாகவும் பிற மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடியவர்களாகவும் எங்கள் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவாயாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய மாபெரும் கருணை அவனுடைய கிருபையை கொண்டு நம்ம ஒவ்வொரு நாளும் ஃபஜ்ர் தொழுதுட்டு அழகான முறையில குர்ஆனுடைய செய்திகளை கேட்கிறோம். அழகான நிய்யத்தோட வர்றோம். நாம செயல்படணும் அப்படிங்கிற சிந்தனையோட, அதே நேரத்துல பிற மக்களுக்கும் நம்ம அழகான முறையில நன்மையை நாமும் செய்து பிற மக்களுக்கும் இது ஒத்தி வைக்கணுங்கிற ஒரு சிந்தனையும் இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். ஓகே, நம்ம சூரா தாஹா பார்த்து வர்றோம். அல்ஹம்துலில்லாஹ். 122 வசனங்கள் நம்ம பார்த்திருக்கோம். இந்த 122 வசனத்துல லாஸ்டா நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான், அப்படியே இந்த முற்காலத்துல நடந்த இந்த வரலாறுகள்லாம், இந்த அழகிய செய்திகள்லாம் உங்களுக்கு ஏன் நம்ம சொல்றோம் தெரியுமா? இதுல இருந்து நீங்க படிப்பினை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய செய்தியை சொன்னா, அதுக்கடுத்து இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய செய்தியை நம்ம பார்த்து வரோம் இல்லையா? இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தையும் சொர்க்கத்துல படைச்சு எப்படி எல்லாம் தலை வச்சிருந்தான் அப்படிங்கிறத பார்த்தோம். ஆனா என்ன செஞ்சாங்க? ஷைத்தான் அவர்களை வழிதவர செஞ்சுட்டான். அவங்க மறந்துட்டாங்க அவங்க கொடுத்த வாக்க. அதன் காரணம் என்ன செய்யறாங்க? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, ஓகே, உங்களுக்கு இங்க வாழக்கூடிய, இங்க தங்கி இருக்கக்கூடிய டைம் முடிஞ்சிருச்சு, அஃபியமானில்லா, நல்லபடியா பூமிக்கு போய் வாழுங்க, திருப்பி ரிட்டர்ன் வர்றதுக்கான வழிமுறையை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன்னு அல்லாஹ் சொல்றான். அதான் இப்ப நம்ம பார்க்கணும். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடிய வசனங்களும் அதுதான். 123வது வசனம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதுல சொல்றான், நீங்கள் இருவரும் மொத்தமா இங்க இருந்து இறங்கி விடுங்க. உங்களில் சிலருக்கு பகைவர்களாக இருப்பீர்கள். பின்னர் என்னிடமிருந்து உங்களுக்கு வழிகாட்டல் வரும்போது யார் அதை பின்பற்றி நடக்கிறீங்களோ, யார் எனது வழிகாட்டல் பின்பற்றி நடக்கிறாரோ அவர் ஒருபோதும் வழி தவற மாட்டார், நற்பேரற்றவராகவும் ஆக மாட்டார் அப்படின்னு அல்லாஹ் தஆலா இந்த வசனத்துல சொல்ற. அப்ப இந்த முதல் வசனம் எவ்வளவு அழகான செய்தியை சொல்லுது. உங்களை நான் இந்த சொர்க்கத்துல படைச்சேன், அழகான முறையில வாழ செஞ்சேன், உங்களுக்கு இங்க எல்லா நிம்மதியும் சந்தோஷமும் என்ஜாய்மெண்ட்டும் எல்லாம் இருக்கு. ஒன்னே ஒண்ணுதான், அந்த ஒண்ணு மட்டும் நீங்க செய்யாம இருந்தா நீங்க நிம்மதியா இருக்கலாம். அப்படி நீங்க அந்த நான் தடுத்ததை செஞ்சுட்டீங்கன்னா தவறிழைத்தவர்களா ஆயிடுவீங்க, கஷ்டத்துக்கு ஆளாயிருவீங்க, சிரமத்துக்கு ஆளாயிருவீங்க. எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லித்தான் அனுப்புறான் 2 பேரையும். ஆனா மனிதன் மறதியாளன், அவன் மறந்துட்டான். அதுக்கு அடுத்து இவன் உங்களுக்கு எதிரின்னு வேற அல்லாஹ் தஆலா ஒருத்தனை காமிச்சுன்னு சொல்றான். அவன் வழி கெடுத்துட்டான். இப்ப என்ன ஆச்சு? வழி தவறியாச்சு, மறந்தாச்சு, மீறி தடுக்கப்பட்ட செயலை செஞ்சாச்சு. அப்ப இனி அங்க இருக்கிறதுக்கு இடம் இருக்கா? இல்ல. அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்க 2 பேரும் மொத்தமா இங்க இருந்து இறங்கிருங்க. யார் 2 பேரும்? ஷைத்தானும் சரி, ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம், எல்லாருமே மொத்தமா இறங்கிருங்க. உங்களுக்கு எனக்கு இருந்து வழிகாட்டல் வரும். அதை யாரு பின்பற்றி நடக்கிறாங்களோ அவங்க வழி தவற மாட்டாங்க. அப்ப வழிகாட்டுதலை பின்பற்றணுமா இல்லையா? அதை புறக்கணித்தவர்கள் எங்க போயிருவாங்க பாருங்க. அடுத்தடுத்து அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்னு சொல்லிட்டு 124வது வசனம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், வமன் அஅரத அன் ذிக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் வன்கா.
وَنَحْشُرُهُ يَوْمَ الْقِيَامَةِ أَعْمَى. யார் எனது நல்லுரையை புறக்கணிக்கிறாரோ அவருக்கு நிச்சயமா இம்மையில இந்த உலகத்துல நெருக்கடியான வாழ்க்கை இருக்கு, மேலும் மறுமையில அவரை நம்ம குருவா எழுப்புவோம். இந்த வசனங்கள் எல்லாம் ரொம்ப நல்லா உள்வாங்கணும். இந்த மீட்டிங் முடிச்சதும் திருப்பி எடுத்து படிச்சு பார்க்கணும். ஏன்னா இது எல்லாம் ஒவ்வொன்றுமே நமக்கு தான், வேற யாருக்கும் சொன்னதெல்லாம் இல்ல. இத நம்ம எதை அழகான முறையில எடுத்து செயல்படுறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஈடேற்றம் இருக்குது. அதுக்கு அடுத்த வசனத்தை பாருங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் 125வது வசனத்துல, அப்பா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான், அவங்கள மறுமையில குருடா இருக்கிறது உண்மையில நெருக்கடியான வாழ்க்கை மட்டும் இல்ல, மறுமையில குருடாவும் எழுப்புவோம். இப்ப 125வது வசனத்துல என்ன சொல்றான், அந்த மக்கள் எல்லாம் கேட்பாங்க, என்னுடைய ரப்பே, நான் பார்வை உடையவனா தானே இருந்தேன் உலகத்துல நான் வாழும்போது, என்னை ஏன் நீ குருடா எழுப்புனன்னு கேட்பாங்க. அப்ப அவங்களுக்கு சொல்லப்படும், இப்படித்தான் நம்முடைய வசனங்கள் உங்ககிட்ட வந்துச்சுல, அதெல்லாம் நீங்க மறந்து இருந்தீங்கல்ல, அது மாதிரி இன்னைக்கு உங்களை நான் மறக்கடிக்கப்பட்டேன் அப்படின்னு ரப்பு சொல்லுவானா. என்னுடைய வசனத்தை எல்லாம் மறந்து அனுச்சாட்டியமா அலட்சியமா நீங்க என்ஜாய் பண்ணி வாழ்ந்தீங்கல்ல, அப்ப அத நீங்க மறந்தானே இருந்தீங்க, புறக்கணிச்சு தானே இருந்தீங்க. இன்னைக்கு நான் உங்களை மறக்கடிக்கப்பட்டுட்டேன், எனக்கு உங்க ஞாபகமே இல்லை. இப்ப எப்பேற்பட்ட வார்த்தை பாத்தீங்களா? இந்த 4 வசனத்தையும் இந்த இடத்துல நமக்கு இமாம் எவ்வளவு பெரிய அழகான விளக்கத்தை சொல்றாங்கன்னு வாங்க போய் பார்ப்போம். 123, 124, 125, 126 சூரா தாஹா. இப்னு கஸீர் 5வது பாகம் எடுத்து படிச்சு பாருங்க திரும்பவும். சுப்ஹானல்லாஹ், ரொம்ப அச்சத்தையும் பயத்தையும் கொடுக்கக்கூடிய வசனங்கள். ஆதம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட இருக்கக்கூடிய அவங்களுடைய வழித்தோன்றர்களையும் மனிதர்களையும், அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம், அவங்க மட்டும் இல்ல, அவங்களுடைய வழித்தோன்றர்கள் பூரா இருக்காங்கல்ல, இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு கியாமத் வரைக்கும் வர்ற அத்தனை மனிதர்களையும் சொர்க்கத்துல இருந்து பூமிக்கு அனுப்பியது தொடர்பா இந்த இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், போங்க பூமிக்கு போயிருங்க, அதான் உங்களுக்கு ஏற்ற இடம், இனி இங்க இருக்கிறதுக்கு உங்களுக்கு சான்ஸ் இல்லை. ஆனா உங்களை போங்கன்னு சொல்லிட்டு இங்க இருந்து போ சொன்னதோட நான் இருக்க போறது இல்ல. என்னுடைய தூதர்கள் மூலமா என்னுடைய பேச்சு, என்னுடைய வார்த்தை, என்னுடைய வழிகாட்டுதல், அதாவது என்னுடைய வேதம், அதன் மூலமாவும் உங்களுக்கு வழிகாட்டல் வரும். அதன்படி நடந்தா 2 உலகத்திலயும் உங்களுக்கு நிம்மதி இருக்கு, இல்லண்டா துன்பம்தான் அப்படின்னு சொல்லியே அல்லாஹ் அனுப்புறான். நீங்க அதனாலதான் இங்க முதலாவது வசனத்துல 123வது வசனத்துல உயர்ந்தோனாகிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தையும் மற்றும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் 2 பேரையும், இந்த இப்லீஸ் அவனையும் இங்க இருந்து நீங்க இந்த சொர்க்கத்துல இருந்து ஒட்டு மொத்தமா இறங்கி போயிருங்க, உனக்கும் இடம் இல்ல உனக்கும் இடம் இல்லை. ஏன்னா 2 பேரும் கட்டளைய மீறியாச்சு. முதல்ல அவன் மீறனா, அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சுஜூத் செய்ய சொல்லல, நான் ஏன் செய்யணும், நான் யாரு தெரியுமா, என்னுடைய தகுதி என்ன தெரியுமா, அல்லாஹ் இடத்துலயே பெருமை அடிச்சான். 2வது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் மறந்துட்டாங்க, மறந்து அவனுடைய பசப்பு வார்த்தைக்கு கட்டுப்பட்டு தவறளிச்சுட்டாங்க. அப்போ 2 பேருக்குமே என்ன இல்ல, நீங்க வாழ்றதுக்கு இடம் இல்லை, ஆனால் நீங்க எல்லாரும் இறங்கிருங்க. உங்கள இறங்குன்னு சொன்ன ரப்பு அதோட விட்டானா, சுப்ஹானல்லாஹ், உங்கள சிலருக்கு சிலர் பகைவர்களா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டான். சுப்ஹானல்லாஹ். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் அவங்களுடைய வழித்தோன்றர்களான மனிதர்கள் அனைவரும் அவங்களோடயே சேர்ந்து இறங்கிட்டாங்க. இப்லீஸ் இருக்கான்ல, அவனை மட்டும் இங்க விட்டாங்க. அவனுடைய சந்ததிகள் இருக்காங்கல்ல, ஷைத்தான்கள், அவங்க எல்லாரையும் அனுப்பிட்டான். அப்ப இந்த இடத்துல என்ன நமக்கு ஒரு விளக்கம் சொல்றாங்கன்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இப்லீஸ் எதிரி, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மக்களான மனிதர்களுக்கு ஷைத்தான்கள் இருக்காங்க, இந்த இப்லீஸோட சந்ததிகள், அவங்க எதிரியா இருக்கிறாங்க. மனிதர்களை கெடுப்பது, வழிதவர செய்யறதுதான் இந்த ஷைத்தான்களுடைய வேலையாவே இருக்குது அப்படிங்கறத சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு சிலர் விளக்க சொல்றாங்க, மனிதர்கள் சிலருக்கு சிலர் விரோதிகளாவும் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விளக்கத்தையும் கொடுக்குறாங்க. அப்ப
சுப்ஹானல்லாஹ். மனிதர்களுடைய எண்ணங்கள் கருத்துக்கள்ல ஏற்படுறதுல அதுல ஏற்படக்கூடிய முரண்பாடும் இதுக்கு காரணமா இருக்குதுன்னு சொல்லப்படுது. தப்சீர் அல் பஹருல் முஹீத்ல இதெல்லாம் பதியப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி இங்க கொடுக்குறாங்க. அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தையும் அவங்களோட சேர்ந்த மனித சமுதாயத்தையும் இப்லீஸையும் ஷைத்தான்களையும் அவங்களுடைய சந்ததிகள் அனைவரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கீழே இறக்கி விட்டுட்டான். உங்களுக்கு இனி இங்க இடம் இல்ல, போங்க, உங்களுக்கு பூமின்னு ஒண்ண படைச்சு வச்சிருக்கேன், அதான் நீங்க வாழ்றதுக்கு தகுதியான இடம் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டான். இதோட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விட்டானா, இந்த பின்னணியில அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், நீங்க கீழே போங்க, பூமிக்கு போங்க, வாழுங்க, ஆனா உங்களுக்கு என்கிட்ட இருந்து வழிகாட்டுதல் வரும். அதை யார் பின்பற்றி நடக்கிறாங்களோ அவங்க நேர்வழி அடைவாங்க ஒரு விஷயத்தோடதான் அவங்க அதெல்லாம் அனுப்புறான். இதுக்கு விளக்கம் சொல்லும் போது அபுல் ஆலியா ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, இறை தூதர்கள் தெளிவான விளக்கமா வழிகாட்டுதலா இருந்தாங்க. இறை தூதர்கள் எல்லா விதமான அல்லாஹ்விடம் இருந்து வேதங்களை பெற்று அழகான வழிகாட்டுதலை கொடுத்தாங்க. யார் எனது வழிகாட்டுதலை பின்பற்றுறாரோ அவர் ஒருபோதும் வழி தவற மாட்டாரு, நற்பேரற்றவராகவும் ஆக மாட்டாருன்னு அல்லாஹ் குறிப்பிடுறான் இல்லையா. அதனால அதை யார் அந்த வழிகாட்டுதலை பின்பற்றி நடக்கிறாங்களோ அவங்க வழியை தவற மாட்டாங்க ஒரு விளக்கத்தை அபுல் ஆலியா ரஹ்மத்துல்லாஹ் இந்த இடத்துல சொல்றாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு விளக்க சொல்றாங்க, இந்த இம்மையில வழி தவற மாட்டாங்க. அந்த யாரு அந்த வழிகாட்டுதலை பின்பற்றி நடக்கிறாங்களோ அவங்க இந்த உலகத்துல வழி தவற மாட்டாங்க, மறுமையில நல்ல அழகான நற்பேர் அற்றவராகவும் ஆக மாட்டாங்க. அவங்களுக்கு நல்ல கூலியும் வெகுமதியும் இருக்கு. யாருக்கு? நேர்வழியை காட்டுதலை பின்பற்றி இறை தூதர்களை பின்பற்றி வாழ்ந்தவர்களுக்கு. அப்படி இல்லாதவங்களுக்கு என்ன? 124வது வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், யாரு எனது நல்லுரையை புறக்கணித்து விட்டாரோ அவருக்கு நிச்சயமா அல்லாஹ் தஆலா சொல்றான், உறுதியா அவங்களுக்கு நெருக்கடியான வாழ்க்கை தான் இருக்குங்கிற ஒரு எச்சரிக்கையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அவருக்கு இந்த உலக வாழ்க்கையில நெருக்கடிதான் ஏற்படும்டா. என்ன நெருக்கடி? அவருக்கு நிம்மதி இருக்காது, மனம் இறுக்கமா இருக்கும், திறந்த ஒரு அழகான கல்பு மனசு இருக்காது. வழி தவறுறதுனால அவர் வழி தவறி நடக்கிறார்ல, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்து நடக்கிறார்ல, அதனால அவருடைய மனசு அப்படி நெருக்கடியில, சிக்கல்ல, சிரமத்துலதான் இருக்கும். வெளி தோற்றத்துல பெரிய சந்தோஷமா, இன்பமா, சொகுசு வாழ்க்கையில இருக்கிறது மாதிரி தெரிஞ்சாலும் அவங்க என்ன செய்வாங்க, நெருக்கடியில தான் இருப்பாங்க. வெளிய பார்த்தா எப்படி இருக்கும்? விரும்புற ட்ரெஸ் அணியக்கூடியவர்களாகவும், விரும்பிய சாப்பாடை சாப்பிடக்கூடியவர்களாகவும், எங்க ஆசைப்பட்டாங்களோ அங்க வாழக்கூடியவர்களாகவும், ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி வெளியில தெரியும். ஆனா உள்ளுக்குள்ள எப்படி இருக்கும்டா, நெருக்கடியான மன போராட்டத்துல, மன கஷ்டத்துலதான் அவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு உள்ள அந்த நல்ல வழிக்கு வராதனால ஒரு தீர்க்கமான முடிவு எதுலையுமே இருக்காது. ஒரு பதட்டம் இருக்கும், ஒரு தடுமாற்றம் இருக்கும், ஒரு சந்தேகம் இருக்கும். அவரை இதெல்லாம் மாற்றக்கூடியதா இருக்கும். ஒரு சந்தேகத்துல உழண்டு கொண்டு இருப்பாங்க அந்த மக்கள் அப்படின்னு இந்த இடத்துல சொல்லப்படுது. சுப்ஹானல்லாஹ், யா அல்லாஹ் நீ பாதுகாத்தல் யா அல்லாஹ். வாழ்க்கையில ஏற்படக்கூடிய மிகப்பெரிய நெருக்கடியா இருக்கு இது. பாருங்க, சந்தோஷமா வீடு கட்டி, சந்தோஷமா ஆடைகள் அணிந்து, விரும்பின இடத்துல விரும்பின சாப்பாட்ட சாப்பிட்டு வாழ்ற மாதிரி வெளியில இருக்கவங்களுக்கு தெரிஞ்சாலும் அவங்களுடைய உள்ள எப்படி இருக்குமா? நெருக்கடியில இருக்குமா, சஞ்சலத்துல இருக்குமா. என்ன இருந்து என்ன செய்ய? மனுஷனுக்கு நிம்மதி வேணும். சொல்றவங்க எத்தனை பேரை பாக்குறோம்? பாக்குறதுக்கு வெளிப்பகட்டா தெரியுது. நம்ம படுற கஷ்டம் நமக்கு தானே தெரியும். புலம்புறவங்களை பாக்குறோமா இல்லையா? அப்ப இந்த வசனம் எப்படி பொருந்தி போகுது பாத்தீங்களா? வெளியில பார்த்தா பெரிய பகட்டா சந்தோஷமா இருந்தாலும் உள்ளுக்குள்ள கல்புல நெருக்கடியான வாழ்க்கைதான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க இதுக்கு சொல்லும் போது சொல்றாங்க, அந்த நெருக்கடி அப்படிங்கிறதுனா நற்பேரே இல்லாத நிலைமைய குறிக்கும். இன்னொரு அறிவிப்புல இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, வழி தவறிய சமூகத்தார் சிலர் உண்மையை அலட்சியம் செய்து விட்டு வாழ்வாங்க. அப்படி வாழும்போது உலகத்துல வசதியோட கர்வத்தோட வாழ்வாங்க. உலகத்துல வசதியோடையும் கர்வத்தோடையுமா. ஆனாலும் அவங்களுடைய வாழ்க்கையில
நிம்மதியின்றி நெருக்கடியாவே இருக்கும். முந்தைய வசனத்துக்கு கொஞ்சம் முன்னாடி நம்ம பார்த்த அந்த விளக்கத்துக்கும் இதுக்கு எந்த அளவுக்கு ஒத்து போகுது பாருங்க. வெளியில பார்த்தா அப்படித்தான் இருக்கும். ஆனா உள்ளுக்குள்ள நிம்மதி இல்ல, சந்தோஷம் இல்ல. போனா வெளியிலதான் சிரிப்பு, சிரிக்கிற மாதிரி நடிப்பு, அப்படித்தானே? ஆனா வீட்டுக்குள்ள போனா எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கம் திரும்பிக்கிட்டு அப்படியே இஞ்சிக்கின்ற குரங்கு உட்கார்ந்தது மாதிரி ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் சிரிப்பு இல்ல, சந்தோஷம் இல்ல, ஒரு அழகான பேச்சு இல்ல. வெளியில வெளி பார்வைக்கு, வெளி பகட்டுக்கு சிரிப்பும் விளையாட்டும் நடிப்போம். ஆனா உள்ளுக்குள்ள மிகப்பெரிய புகைச்சல், மிகப்பெரிய நெருக்கடி. அப்படிப்பட்ட ஒரு நிம்மதி இல்லாத நெருக்கடியான வாழ்க்கை தான் யார் அல்லாஹுடைய உபதேசத்தை புறக்கணித்து வாழ்றாங்களோ, இறை தூதர்களை புறக்கணித்து வாழ்றாங்களோ அவங்களுக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். ஒரு அடியான் அல்லாஹை ஏற்க மறுத்து அவனை பற்றி தவறான எண்ணமும் தவறான நம்பிக்கையும் கொண்டிருக்கும் போது அவருக்கு வாழ்க்கையே கடினமாகிறது. அதுதான் நெருக்கடி அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. இது தப்சீர் தபரில, தப்சீர் இப்னு அபீ ஹாத்திம்லயும் பதியப்பட்டிருக்கு என்று இந்த இடத்துல இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க. இந்த வசனத்துக்கு வஹாக் ரஹ்மத்துல்லாஹ் அவங்க சொல்றாங்க, தவறான நடத்தையும் அசுத்தமான வாழ்க்கை வாழ்வாதாரமும் தான் அந்த நெருக்கடியா இருக்கும். அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? தவறானதா இருக்கும். அசுத்தமான வாழ்க்கை வாழ்வாதாரம், அதாவது ஹலால் பார்க்க மாட்டாங்க, ஹராம் பார்க்க மாட்டாங்க, நன்மை பார்க்க மாட்டாங்க, தீமை பார்க்க மாட்டாங்க, அபகரிக்கிறமேன்னு பார்க்க மாட்டாங்க, மோசடி பண்றமேன்னு பார்க்க மாட்டாங்க, அநியாயம் பண்றமேன்னு பார்க்க மாட்டாங்க. அதுதான் அவங்களுடைய நெருக்கடிக்கு காரணம். அதுதான் அவங்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடி, கஷ்டம் அப்படிங்கறத சொல்லி காட்டுறாங்க. ரப்பே ரஹ்மானே, இந்த அத்தனையிலிருந்து எங்களை பாதுகாத்தல் யா அல்லாஹ். அடுத்து அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, அவரோட சவக்குழி இருக்குல்ல, சவக்குழின்னா என்ன? கபர். அவரை நெருக்கும், அதனால அவருடைய விலா எலும்புகள் இடம் மாறும் அப்படின்னு சொல்றாங்க. சுஃபியான் பின் உயைனா ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, இது தப்சீர் தபரில பதியப்பட்டிருக்கு. யார் அல்லாஹுடைய வசனங்களை புறக்கணிச்சு, இறை தூதர்களை புறக்கணிச்சு, அல்லாஹுடைய வழிகாட்டுதலை மீறி வாழக்கூடிய மக்களா இருக்கிறாங்களோ, உலகத்திலேயும் நெருக்கடி, மனசுக்கு நிம்மதி இல்ல, சந்தோஷம் இல்ல. என்னதான் செல்வமும் செல்வாக்கும் வெளிப்பகட்டும் கர்வமும் வெளியில வாழ்ந்துட்டாலும் உள்ளுக்குள்ள ஒரே கோமச்சல், சந்தேகம், நிம்மதி இல்ல. அப்பா அல்லாஹ் நீ காப்பாத்து. இப்படிப்பட்ட வாழ்க்கை. ஆனா மௌத்தானதுக்கு பின்னாடி கபர்ல போய் வச்சா அது நெருக்கும், அவருடைய விலா எலும்புகள் இடம் மாறுமா. இந்த பக்கத்துல நம்மள பாருங்களேன், கொஞ்சம் ஹக் பண்ணையில நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹக் பண்றோம், கட்டி பிடிச்சு அப்படி ஒரு ஒரு சந்தோஷமா இருக்கும். கொஞ்சம் அழிச்சு புடிச்சுட்டா என்ன சொல்றோம்? ஏய் என்ன இப்படி இருக்கு, மூச்சு திணறுது அப்படி சொல்றோம்ல. அது உணர்றோமா இல்லையா? சும்மா கொஞ்சம் இறுக்கி பிடிச்சிட்டான். விலா எலும்பு இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கத்துல நெருக்குச்சுன்னா எப்படி இருக்கும்? கொஞ்சம் அப்படியே ஒவ்வொன்றையும் ஃபீல் பண்ணணும். அப்படியே அந்த ஃபீல் பண்ணி நம்ம இது பண்ண போகையிலதான் நமக்கு தெரியும், அது எவ்வளவு பெரிய கஷ்டம், அது எவ்வளவு பெரிய வேதனை, இதை எப்படி நம்மளால தாங்க முடியும் அப்படிங்கறத நம்ம உணர்ந்து அதுல இருந்து அந்த பக்கத்துக்கு போகாம இருக்கலாம். அப்ப இந்த இடத்துல அபூ சயீத் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அவங்களுடைய கபர் அவங்களை அந்த அளவுக்கு அப்படி விலா எலும்பு இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கத்துக்கு இடம் மாறுற அளவுக்கு நெருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நானே காப்பாத்தி அல்லாஹ் அல்லாஹ். அடுத்து இன்னொரு விஷயம், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இறை நம்பிக்கையாளர்கள் தனது அடக்க தலத்தில் ஒரு இறை நம்பிக்கையாளர்கள் இருக்கிறாங்களே, அவங்க தன்னுடைய கபர்ல பசுமை பூங்காவில் இருப்பாங்க. சுப்ஹானல்லாஹ், யா அல்லாஹ், அப்படிப்பட்ட நம்பிக்கையாளர்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீ ஆக்கி வை யா அல்லாஹ், யா ரப்பே ரஹ்மானே ரஹீமே. அவங்களுடைய அந்த அடக்கத்தலம் 70 முழம் விரிவாக்கப்படும். பௌர்ணமி இரவுல முழு நிலவு ஒளிர்வதை போன்று அவர்களுடைய அடக்கத்தலம் ஒளிமயமாக்கப்படும் சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். பார்த்தோமா, யார் அல்லாஹ்வை நம்பி வாழ்ந்தாரோ, அல்லாஹ்வுக்கு அஞ்சி வாழ்ந்தாரோ, அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதலை ஏற்று வாழ்ந்தாரோ, இறை தூதர்களை நம்பி அந்த வழிகாட்டுதல்படி வாழ்ந்தாங்களோ, அவனிடமிருந்த வந்த வழிகாட்டுதல் இருக்குல்ல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னான்ல, ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் போங்க, இனி உங்களுக்கு இங்க இருக்கிறதுக்கு
நேரம் இடம் காலம் கொடுக்கல, அப்போ நீங்க வசிக்கிறதுக்கு பூமின்னு ஒண்ணு தயார் பண்ணி வச்சிருக்கேன், அங்க போங்க. அதுதான் இப்போதைக்கு நீங்க வசிக்கக்கூடிய இடம். போறதோட விடல, உங்களுக்கு அழகான வழிகாட்டுதலையும் இறை தூதர்களையும் நான் அனுப்புறேன் என் புறத்துல இருந்து. யார் பின்பற்றி வாழ்றீங்களோ உங்களுக்கு ஈடேற்றம் இருக்குது, பேர் அருள் இருக்குது அப்படின்னு அல்லாஹ் சொல்லி அனுப்புறான் பாத்தீங்களா. அதன்படி யார் வாழ்ந்தாங்களோ, அதன்படி யார் மரணித்தாங்களோ அவங்களுடைய அடக்கத்தலம், அவங்களுடைய அந்த கபர் எப்படி இருக்குமா அப்படின்னு சொன்னா பசுமை பூங்காவுல இருப்பாங்க. ஒரு பச்சை பசேல்ல ஒரு பூங்கா, அங்க எங்கேயும் செடியும் அப்படியே பூத்து குலுங்க கூடியதையும் போய் பார்த்தா மாஷா அல்லாஹ், இந்த பூங்கா இங்கதான் இருக்குதா, இவ்வளவு நாள் நமக்கு தெரியலையாவா, என்ன கண் குளிர்ச்சியா இருக்குது, என்ன அழகா இருக்குது சொல்றோம்ல, ரசிக்கிறோம்ல, கண்ணுக்கு குளிர்ச்சியோட கல்புக்கும் மலர்ச்சியா இருக்குதுல்ல. அப்படி நம்ம உணர்வுகள்லாம் அப்படியே எவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்குது. அப்படிப்பட்ட பூங்காவுல கபருக்குள்ள இருப்போமோ. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். யா அல்லாஹ், அப்படிப்பட்ட நன்மக்களை எங்களை ஆக்கி வை யா அல்லாஹ். அவங்களுடைய அந்த அடக்க ஸ்தலம் 6க்கு 6 வெளியில தான், உள்ளுக்குள்ள இன்னும் கொஞ்சம் சுருக்கிடுறாங்க அந்த கபரு தோண்டையில, அந்த இதை மட்டும் வைக்கிற அளவுக்கு. அல்லாஹு அக்பர். அந்த நெருக்கமான அந்த இடத்துல எங்க ஒருவேளை உயிர் வந்தா தப்பிச்சு கிப்பிச்சு வெளியே வந்துருவானோண்டு ஒரு அடி, ஒரு 6 அடி இருக்கிறாங்களா, அந்த அளவுக்கு ஆழம் தோண்டி அதுக்கு அடியில வச்சு, அதுக்கு மேல பலகையெல்லாம் போட்டு செய்யறா வரைக்கு அது எல்லாம் வச்சு நல்லா இறுக்கி அமைக்கிட்டு வந்துடுறாங்க. அதுக்குள்ளதான் இருக்கணும். இங்க 10க்கு 10 ரூம் கட்டலாமாடா, அதெல்லாம் வேணாம், கொஞ்சம் பெரிய பெட்ரூமா கட்டு, மாஸ்டர் பெட்ரூமா இருக்கட்டும் அப்படியெல்லாம் சொல்றோம்ல. அப்படியா நமக்கு மாஸ்டர் பெட்ரூம்லயா வைக்க போறாங்க? இல்ல. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், யார் இறையச்சத்தோட இறை நம்பிக்கையோட வாழ்ந்தாங்களோ அவங்களுடைய அந்த கபர் பூங்கா மாதிரி இருக்கும், பசுமையான பூங்காமா இருக்கும். அந்த அடக்கத்தலம் 70 முழம் விரிக்கப்படுமா. சுப்ஹானல்லாஹ். அது மட்டும் இல்ல, பௌர்ணமி இரவு பாப்போம் இன்ஷா அல்லாஹ். இப்ப நீங்க நம்ம எல்லாரும் நியத்து வச்சுக்கணும், அடுத்த மாசம், இப்போ இந்த மாசம் முடிய போகுது இன்ஷா அல்லாஹ், ரஜப் மாசம் முடிய போகுது, ஷாபான் பிறை பறக்க போகுது. அதுல நம்ம பார்க்கணும் பௌர்ணமி இரவு எப்படி இருக்குது. முழு நிலவும் அப்படியே வட்டமா அப்படி முழுசா பார்க்கும்போது அது எவ்வளவு அழகா வெண்மையா இருக்கோ, அது மாதிரி அவருடைய அடக்கத்தலம் ஒளிமயமாக்கப்படும். சுப்ஹானல்லாஹ். இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு, பிறகு அவர்களுக்கு நெருக்கடியான வாழ்க்கை உண்டு அப்படிங்கிற இந்த வசனம் தொடர்பா சொல்லும் போது, அந்த நெருக்கடியான வாழ்க்கை என்ன தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க சஹாபாக்கள்கிட்ட. அப்ப அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் தான் அறிந்தவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அது இறை மறுப்பாளர்களோட சவக்குழியில, அந்த கபருக்கு குழியில வேதனை செய்யப்படுறதா அது சொல்லக்கூடியதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, என்னுடைய உயிர் எவன் கைவசம் இருக்குதோ அவன் மீது ஆணையாக, அந்த இறைவனை மறுத்து இறை மறுப்பாளர்களா வாழ்ந்தார்ல, அவருக்கு, அவருடைய அந்த கபருல இருக்கக்கூடிய அந்த மனிதனுக்கு அல்லாஹ் நீ பாதுகாத்தலையா அல்லாஹ், பாம்புகளையும் அல்லாஹ் சாட்டி விடுவான். அது அவர் ஏவப்படும், அது அவர் மீது ஏவப்படும், அது அவரை கடைசி வரைக்கும் கடிச்சு குத்தி கீறி கிழிச்சு அப்படியே கடிச்சுக்கிட்டே பிராண்டிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் சொல்ல போனா 99 பாம்புகளை ஏவப்படவும் சொல்றாங்க. ஆனா இந்த செய்திய சொல்லிட்டு, இது தப்சீர் இப்னு அபி ஹாத்தம், சஹீஹ் இப்னு ஹிப்பான், முஸ்னது அபி யாலா இதுல எல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு இது மர்ஃபூஆன ஹதீஸ்ன்னு சொல்றாங்க. இது சில அறிஞர்களோட கருத்தா இருக்கும்னு சொல்றாங்க. அல்லாஹ் அறிந்தவன். ஆனா எத்தனையோ அத்தன்டிக்கான ஹதீஸ்ல பாக்குறோம், யார் ஒருத்தர் ஜக்காத்தை கரெக்டான முறையில கணக்கு பார்த்து கொடுக்கலையோ அல்லாஹ் தஆலா சொல்றான், அவர்களுக்கு பாம்பு ஏவிப்படப்படும் சொல்லிட்டு. இன்னும் சில அறிவிப்புகள்ல மத்த விஷயங்களுக்கெல்லாம் அந்த மாதிரியான தண்டனை கொடுக்கப்படும் அத்தன்டிக்கான ஹதீஸ்ல பாக்குறோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். இப்போ இறைவனை நம்பினவங்களுக்கு, சரியாக அந்த தொழுகையை பேணாதவர்களுக்கு, இப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் இந்த பாம்புகள் சாட்டி விடப்படுறதா அத்தன்டிக்கான மற்ற ஹதீஸ்கள்ல பாக்குறோம். ஆனா இறைவனை மறுத்து அவனுக்கு மாறு செய்து வாழ்றவங்களுக்கு
தண்டனை இருக்கு. என்ன தண்டனைங்கிறது தெரியல. ஆனா இந்த இடத்துல இந்த ஹதீஸ் மர்ஃபூஆன ஹதீஸ்ன்றதே சொல்லப்படுது. யா அல்லாஹ், எல்லா விதமான தண்டனைகளை விட்டும் உனக்கு மறுத்து வாழ்றதுல இருந்து உனக்கு மாறு செய்வதிலிருந்தும் எங்கள் அனைவரையும் பாதுகாத்தருள்வாயாக யா அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுக்கு இன்னொரு இடத்துலயும் விளக்கம் சொல்றாங்க. அந்த நெருக்கடியான வாழ்க்கை அப்படின்னு சொன்னா அவங்களுடைய கபருடைய வாழ்க்கை மிக நெருக்கமா இருக்கும் அப்படிங்கறத சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். அத தொடர்ந்து அல்லாஹ் தஆலா சொல்றான், நெருக்கடியான வாழ்க்கை மட்டுமா, மேலும் மறுமையில அவரை நம்ம குருடா எழுப்புவோம்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அவருக்கு சாதகமான எந்த சான்றுமே இல்லாத நிலையில நம்ம அவரை எழுப்புவோம் அப்படின்னு சொல்லி முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹ், சுத்தி ரஹ்மத்துல்லாஹ் எல்லாம் விளக்கம் சொல்றாங்க. அதாவது அவனுக்கு உலகத்துல நெருக்கடியான வாழ்க்கை, உலகத்துல மட்டும் இல்ல மறுமையில குருடா எழுப்புவோம். இதுக்கு இக்ரிமா ரலியல்லாஹு அப்படி சொல்றாங்க, நரகத்தை தவிர வேறு எந்த பொருளும் அவர் கண்களுக்கு தெரியாது. அல்லாஹ்வே, ரப்பே, ரஹ்மானே, நீதான் ரப்பே பாதுகாக்கணும். இதெல்லாம் நமக்கு படிக்கும்போது தானே, நமக்கு இதெல்லாம் பார்க்கும்போது தானே அல்லாஹ்வுடைய அச்சம் வருது, அல்லாஹ்வுடைய பயம் வருது. அல்லாஹ் இந்த 50 வருஷம் 60 வருஷம் 70 வருஷத்து வாழ்க்கையா அல்லாஹ், இதுல நாங்க உன்னைய புறக்கணிச்சு உனக்கு மாறு செஞ்சு இந்த துனியாவுடைய அற்பமான இந்த துனியாவுல நாங்க வாழ்த்துட்டோம்னா, மறுமைக்கு முன்னாடி நமக்கே பாருங்களேன், நம்மளுடைய உம்மா பெத்தவங்க, வாப்பா பெத்தவங்க, நம்மளுடைய குடும்பத்தார், முன்னோர்கள் எந்த கபூர்ல இருக்கிறாங்க? சொர்க்கத்துல போயிட்டாங்க? இல்ல. இது ஒரு திரைமறை வாழ்க்கை. ஒரு மறைவான ஆலமுல் கைப், ஒரு மறைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையில இருக்காங்க. நம்மளுக்கும் அதான். நாம விரும்பணுமோ விரும்பலையோ, புடிச்சுச்சோ புடிக்கலையோ, அங்கதான் போய் ஆகணும். அல்லாஹ் தஆலா கொடுத்த இந்த அவகாசம் எப்ப முடியுதோ அப்ப. அப்ப அந்த மன்னரை வாழ்க்கை நமக்கு வளமானதா, அழகானதா, பசுமையானதா இருக்க வேண்டாமா? இதையெல்லாம் படிக்கும் போதுதான் அந்த மன்னரை வாழ்க்கைக்கு தேவையானதை நம்ம தயார் செய்வோம். எப்படி? நம்ம வயசானா நமக்கு வேணும், ஊருக்கு போனா நமக்கு வேணும், வேற நமக்கு சேஃப்டி பண்ணி வச்சுக்கணும் எல்லாம் செய்யறோம்ல. அப்ப இந்த துன்யாவுக்கு இவ்வளவு ஏற்பாடோட நம்ம செஞ்சோம்னா, மன்னரை வாழ்க்கைக்கு எத்தனை வருஷம்னே தெரியலையே அதுக்குள்ள போய் இருக்க போறது. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய காலத்துல இருந்து எடுத்துக்கோங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மௌத்தானதுக்கு பின்னாடிதான் ஹிஜ்ரா காலண்டரை கணக்கெடுக்கிறாங்க. எப்படி? அவங்க ஹிஜ்ரத் செஞ்சதுல இருந்து அவங்களுடைய 40 வயசுல தான் அவங்களுக்கு நபி பட்டம் கிடைக்குது. 13 வருஷம் மக்கால வாழ்றாங்க. அதுக்கு பின்னாடிதான் ஹிஜ்ரா பண்றாங்க. அந்த காலத்தையெல்லாம் விட்டுட்டு கணக்கு பண்ணதான் 1446 ஆண்டுகள் ஆயிருச்சு. அப்ப அந்த நேரத்துல மௌத்தானவங்க எல்லாம் 1400 1500 வருஷமா உள்ளுக்குள்ளதானே இருக்காங்க, கபர்ல தானே இருக்கிறாங்க. அந்த வாழ்க்கை இருட்டாவும் நெருக்கடியாவும் இருந்தா எப்படி இருக்கும்? 40 50 வருஷத்து வாழ்க்கையில ஒரு நாளைக்கு பவர் கட்டு வந்தா என்ன பாடுபடுறோம்? ஆஹ் நல்லா பாதுகாக்கணும். அப்போ அந்த இடத்துல சொல்றாங்க, அந்த கபருடைய வாழ்க்கை ரொம்ப நெருக்கமானதா இருக்கும். இக்ரிமா ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் குருடா எழுப்புவாங்கறாங்கல்ல, மறுமையில என்னன்னா நரகத்தை தவிர அவருக்கு வேற எதுவுமே ஒரு கண்ணுக்கு தெரியாது அப்படிங்கறத சொல்றாங்க. அவங்க மண்ணறையில இருந்து எழுப்பப்படும் போது நரகத்தை நோக்கி அப்படியே திரட்டப்படும் போது அவங்களுடைய அகமும், அதாவது உள்ளும் புறமும் குருடாவே தான் இருக்கும். கண்ணு மட்டும் குருடா இருக்காது, கல்பும் குருடா தான் இருக்கும். அப்படிங்கிற பொருளையும் இதுக்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல இக்ரிமா ரஹ்மத்துல்லாஹ் விளக்கம் சொல்லிட்டு ஒரு வசனத்தை இங்க எடுத்து கொடுக்குறாங்க. 17வது அத்தியாயத்துல 97வது வசனம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், மறுமை நாள்ல குருடாகவும் ஊமைகளாகவும் செவிடாகவும் அவங்க முகத்தால் நடந்து வரக்கூடியவர்களா, காப்பாத்தியா அல்லாஹ், அவர்கள் முகங்களால் நடந்த நிலையில அவர்களை நாம் ஒன்று திரட்டுவோம். அவர்களுடைய புகலிடம் தங்குமிடம் எது தெரியுமா? நரகமே அப்படின்ற அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 17வது அத்தியாயத்துல 97வது வசனத்துல சொல்றான். நம்ம நினைச்சு பாருங்களேன், கால்ல நடந்து போகையிலேயே சில நேரத்துல நடந்து போகையில செப்பல் அந்து போச்சுனாவோ, இல்ல ஏதோ தடுக்கி விட்டுச்சுனாவோ, இல்ல ஏதாச்சும் பிரச்சனை வந்துட்டாவோ, கால்ல நடக்கவே எவ்வளவு கஷ்டமா இருக்குது. கொஞ்ச நேரம் கற்பனை பண்ணி அப்படி கண்ணை மூடி ஒரு நிமிஷம் பார்ப்போம். தலையில நடந்து போனா இந்த தலை எப்படி தலையில நமக்கு நடுக்க முடியும்? தலை அப்படி தவி தவி குதிச்சு குதிச்சு அப்படி போகுமா? கால் சிலருக்கு ஊனமா இருக்கிறவங்க கை வச்சு நடந்து போவாங்கல்ல, அந்த கையில செப்பல் மாட்டிக்கிட்டு அப்படிலாம், அதெல்லாம் எவ்வளவு கஷ்டமா இருக்கும் நம்ம பாக்குறோம்ல. தலையில நடந்தா எப்படி இருக்கும்? தலை லைட்டா ஒரு இடத்துல போய் அடிபட்டுட்டாவே நமக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குது. ஆனா அந்த தலையால நடந்து போகணும்டா, அது எவ்வளவு பெரிய ஆதாபம், எவ்வளவு பெரிய வேதனை.
நினைச்சு கூட பார்க்க முடியல. யாழ்லா இந்த நிலைமைகள்ல இருந்து எங்களை மட்டும் இல்லையாள்லாம் என்னுடைய சந்ததிகள், எங்கள் முன்னோர்கள், மூதாதையர்கள், அல்லா அத்தனை மக்களையும் நீ பாதுகாத்துறியாள்லா. சுப்ஹானல்லாஹ். அப்ப அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அவங்க இந்த மாதிரியான ஒரு, அதாவது கண்ணு குருடா இருக்கிறது மட்டும் இல்ல, வாய் ஊமையா இருக்கிறது மட்டும் இல்ல, காது செவிடாக்கிருவோம். அவங்களுடைய முகத்துலதான் நடந்து வருவாங்க. கண்ணு காது எல்லாம் மண்ணுக்கு இன்னும் கல்லு எல்லாம் குத்தி கிழிக்காது. முகத்துல நடந்தா யாரபே 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 பாதுகாப்பியா. அடுத்து அவங்க கேட்பாங்க. அடுத்து கேக்குறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் 125வது வருஷத்துல, இறைவா நான் அந்த உலகத்துல இருக்கல பாதை உடையவனா தானே இருந்தேன், ஏன் நீ எங்களை குருடா எழுப்பிட்ட அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு பதில் சொல்லக்கூடிய விதத்துல அல்லாஹ் தஆலா அடுத்த வசனத்துல சொல்றான், நீ மறந்து இருந்தல, என்னுடைய வழிகாட்டுதல் வரும், என்னுடைய தூதர்கள் வருவாங்க, நான் உனக்கு எல்லாத்தையும் நான் கொடுப்பேன், அதன்படி வாழ்ந்தா நீ நேர்வழி அடையலாம், நீ நற்பேர் இல்லாம நல்ல சுகம் வாழ்வுல இருக்கலாம்னு சொன்னல, அதையெல்லாம் நீ மறந்துதானே வாழ்ந்த, இன்று நீ மறக்கப்பட்ட அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப அல்லாஹ்வுடைய வசனங்களை நீ அலட்சியப்படுத்தின, மறந்தவனை போல நடந்து கொண்ட, அதனால இன்றைக்கு உன்னைய நான் மறந்துட்டேன் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். இந்த இடத்துல இன்னொரு வசனத்தை இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹ் கொடுக்குறாங்க. 7வது அத்தியாயம் 51வது வசனம். அந்த மறுமை நாளின் சந்திப்பை எவ்வாறு மறந்திருந்தார்களோ அவ்வாறே இன்று அவர்களை நாம் மறந்து விடுவோம். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். எத்தனையோ பேரு இந்த அல்லாஹுடைய வேதத்தை படிக்க ஓத கத்துக்காம இருக்கிறாங்க. முஸ்லிம்ன்ற பேரை வச்சிருக்கிறாங்க, முஸ்லிம் தாய் தகப்பனுக்கு பிறந்திருக்கிறாங்க, முஸ்லிம்கள் தன்னை அறிமுகப்படுத்திக்கிறாங்க, முஸ்லீமுடைய பேர்களை சூட்டி இருக்கிறாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய வசனம் நம்மள என்ன சொல்லுது, என்ன பேசுது, என்னத்தை எதிர்பார்க்குதுங்கிற ஒரு ஒரு படைப்பின் நோக்கத்தையே புரியாம அந்த குர்ஆனை ஓத தெரியாம எத்தனையோ பேர் இருக்காங்க. ஓத தெரிஞ்சாலும் எத்தனையோ பேர் அதோடைய தர்ஜுமாக்கள் இன்னைக்கு வந்துருச்சு. நம்ம தாய் பாஷை என்னென்ன பாஷை பேசினாலும் சரி, அத்தனையிலும் மொழிபெயர்ப்பு வந்துருச்சு. படிக்காம இருக்காங்க. அதுக்கெல்லாம் ஒரு சகோதரிய சந்திச்சு பேசும்போது அவங்கள்ட்ட கேட்டா, அந்த குர்ஆனை நீங்க ஓதிருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ் குர்ஆன் ஓதுவேமா அப்படின்னு சொன்னாங்க. படிச்சிருக்கீங்களா? இல்ல நான் படிக்கவே இல்லை. கிட்டத்தட்ட 50 வயசை தாண்டின ஒரு சகோதரி, ஒண்ணு கூட படிக்கல அப்படின்னு சொன்னா, அப்ப அல்லாஹ் தஆலா சொன்ன இந்த விஷயங்கள்லாம் எப்படி தெரியும், எப்படி புரியும், எப்படி இதுக்கு நம்ம பதில் சொல்ல முடியும், எப்படி நம்மளுடைய வாழ்க்கையை மாத்திக்க முடியும்? நம்ம படிக்கவே இல்லைங்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்க நம்ம கொடுத்ததை அலட்சியப்படுத்தி இருந்தீங்களா? நீங்க அதுக்கு மாறு செஞ்சீங்களா? இன்னைக்கு நாம உங்களை அலட்சியப்படுத்திட்டோம், உங்களை நாங்க மறந்துட்டோம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். இன்னைக்கு இருந்து இந்த நிமிஷத்துல இருந்து நம்ம அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையில நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வருஷமும் ரமலான் இன்ஷா அல்லாஹ் ஒரே ஒரு மாசம் தான் இருக்கு, நம்மளை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. தொடர்ந்து 3-4 வருஷமா இந்த ஆஃப்டர் கொரோனாவுக்கு பின்னாடி நம்ம ஒவ்வொரு வருஷமும் தர்ஜுமாவா ரமலான்ல முழு குர்ஆனையும் படிக்கக்கூடிய வாய்ப்பு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கான். படிச்சு வர்றோம் அல்ஹம்துலில்லாஹ். தொடர்ந்து அவனுடைய வேதத்துடைய விளக்கங்களையும் தஃசீர்களையும் பார்த்து அமல் செய்து வர்றோம். அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ். யா அல்லாஹ் இன்னும் கூடுதல் அமல் செய்ய எங்களுக்கு கிருபை செய்ய அல்லாஹ். இன்னும் எங்களுக்கு இதில் நல்ல புரிதலை கூடி அல்லாஹ். படிக்காத யாராவது இருந்தா நம்மளுடைய குடும்பத்துல, நம்மளுடைய உற்றார்கள்ல, நம்மளுடைய உறவினர்கள்ல, நம்மளுடைய நண்பர்கள்ல நாம இதை அழகிய முறையில எடுத்து சொல்லணும். ஏன்னா அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்க மறந்தா நாம உங்களை மறந்துருவோங்கிறான். அப்ப இதையெல்லாம் நமக்கு படிச்சாதானே நமக்கு நினைவு வரும், நம்மளுடைய வாழ்க்கையில சீர்திருத்தம் வரும். அதனால நம்ம ஒவ்வொருத்தரும் இந்த அல்லாஹ்வுடைய வேதத்தை நாம முதல்ல படிக்கக்கூடியவர்களா, விளங்கக்கூடியவர்களா இருந்தா தான் அமல் செய்யக்கூடியவர்களா மாறுவோம். அதனால ஒவ்வொருத்தருக்கும் இன்ஷா அல்லாஹ் இதுக்குரிய ஏற்பாடு செய்யணும், நம்ம வீட்டு ஆண்களுக்கு குறிப்பா. ஏன்னா சுப்ஹானல்லாஹ் அவங்க குடும்பத்துக்காக உழைக்கக்கூடியவர்களா, குடும்பத்தை பாதுகாக்கக்கூடியவர்களா, பேணக்கூடியவர்களா இருக்காங்க. தன்னுடைய ஆத்மாக்களை எவ்வளவோ பேர் மறந்துடுறாங்க. அவங்க பாதுகாக்கணும். அதனால வீட்டு பெண்களாகிய நாம, தலைவியாகிய நாம பொறுப்போட நாம இதுல இருக்கணும், அவர்களுக்கு நினைவூட்டணும் இன்ஷா அல்லாஹ். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான் இந்த வசனத்துக்கு எடுத்துக்காட்டா, நீங்க உலகத்துல வாழையில நம்மளுடைய சந்திப்பையும் மறந்தீங்க, நம்மளுடைய வேதத்தையும் மறந்தீங்க, நம்மளுடைய வழிகாட்டுதலை மறந்து இருந்தீங்க, அதனால
நாங்க உங்களை மறந்துட்டோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லக்கூடியத பாக்குறோம். ஆனா அந்த குர்ஆனுடைய சொற்களை யாரு மனனம் செஞ்சுட்டு மறந்துட்டாங்களோ அவங்க இந்த வழியில சேர மாட்டாங்க. குர்ஆன மனப்பாடம் பண்றாங்கல்ல, ஹாஃபில்கள் ஆகுறாங்கல்ல, ஹாஃபிலாக்கள் ஆகுறாங்கல்ல, மனப்பாடம் செஞ்சுட்டு மறந்தா அவங்கள அல்லாஹ் தஆலா இந்த கேட்டகரியில சேர்க்க மாட்டான். அவங்க அதோடைய மீனிங்கா அதோடைய பொருள் அறிந்தவர்களா இருக்கிறாங்க. குறிப்பா அவங்க என்ன சொல்றாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், மொத்தமா மறந்து வாழக்கூடியவர்களுக்குத்தான் குருடா எழுப்பப்படும் அப்படின்னு சொல்றான். இவங்களுக்கு அது பொருந்தாது. ஏன்னா ஒரு சிலர் சொல்லுவாங்க போல தெரியுது, குர்ஆன யார் மனனம் செஞ்சுட்டு மறந்தாங்களோ அவங்களையும் அல்லாஹ் குருடாத்தான் எழுப்புவான் அப்படின்னு சொல்லுவாங்க போல தெரியுது. இதை பத்தின விளக்கம் இங்க கொடுக்கல. இருந்தாலும் இது அந்த இடத்துல பொருந்தாது. ஆனா அவங்களுக்கு வேற ஒரு தண்டனை, வேற ஒரு கண்டனத்துக்குரியவங்களும் அவங்க ஆவாங்க. ஏன்னா அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை படிச்சுட்டு மறந்தா அதுக்குரிய தண்டனைகள், அதுக்குரிய அல்லாஹ்விடத்துல உள்ள விஷயங்கள் இருக்கு. ஆனா அவங்க குருடா எழுப்பப்பட மாட்டாங்க. அது இந்த இடத்துல பொருந்தாது அப்படிங்கிறத சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் இந்த குர்ஆன்ல அழகிய விஷயங்களை எல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கான். அழகிய வழிகாட்டுதலை சொல்லி கொடுத்திருக்கான். முன்னாடி உள்ள சமுதாய மக்கள் வாழ்ந்த அந்த அழகிய வாழ்க்கை வரலாறுகள் அல்லாஹ் சொல்றான். இதன் மூலம் நமக்கு படிப்பினை பெறணும். நம்மளுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் வரணும். அந்த அல்லாஹுக்கும் அந்த அல்லாஹுடைய தூதருக்கும் உடைய வழிகாட்டுதல்படி நம்ம வாழணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இதையெல்லாம் சொல்றான். அழகான முறையில ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை, ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை இந்த துனியாவுக்கு இறக்கும் போது நீங்க எல்லாரும் இங்க இருந்து ஒட்டுமொத்தமா நீங்க கீழே இறங்குங்க, உங்களுக்கு என்கிட்ட இருந்து வழிகாட்டுதல் வரும். நான் என்னுடைய தூதர்கள் மூலமா உங்களுக்கு என்னுடைய வழிகாட்டுதலை அழகான வேதங்களை நான் அனுப்பி வைப்பேன். யார் அதன்படி நீங்க வாழ்றீங்களோ அவங்க ஈடேற்றம் அடைவீங்க, வழி தவற மாட்டீங்க, நற்பேர் உடையவர்களா நீங்க இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். யார் அதன் நல்லுறைய அந்த வழிகாட்டுதலை புறக்கணிக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த உலகத்திலயும் நெருக்கடியான வாழ்க்கை, மறுமையிலையும் அவரை குருடா நம்ம எழுப்புவோம். அவர் நாளைக்கு மறுமையில கேட்பாரு, யாரெல்லாம் நான் பார்வை உடையவனா இருந்தனே, ஏன் எல்லாம் என்னை குருடா எழுப்புனேன்னு கேட்பாரு. அப்ப நம்ம சொல்லுவோம், நம்முடைய வசனங்கள் வந்தப்ப நீ இப்படித்தானே கூட்டுத்தனமா இருந்த, நீ இப்படித்தானே அலட்சியமா இருந்த, நீ பொடுப்போக்கா இருந்த, உன் வாழ்க்கையும் உன் என்ஜாய்மெண்ட்டும் உன் குடும்பமும் ஃப்ரெண்ட்ஸும் உனக்கு பார்ட்டியும் அதானே பெருசா இருந்துச்சு, நீ நம்மள மறந்து தானே வாழ்ந்தப்பா, இன்னைக்கு நான் உன்ன மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள குருடா ஆக்கிருவோம். அவங்களுக்கு உள்ளம் குருடு, கண்ணு குருடு மட்டும் இல்ல, உள்ளமும் குருடு, பார்வை குருடு மட்டும் இல்ல, செவிடாவும் ஆக்கிருவோம். அவங்க முகத்துல நடந்து வருவாங்க. இப்படி எல்லாம் சொல்றான். இன்னும் நெருக்கடியான வாழ்க்கைன்ற அவங்களுடைய கபர் வாழ்க்கையும் நெருக்கடியா இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் சொல்லி காட்டுறான். இதெல்லாம் பயங்காட்டுறதுக்காக இல்ல, ஒரு எச்சரிக்கை செய்யறதுக்காக. இப்படியெல்லாம் இருக்குது, இல்லாட்டி பரவாயில்ல, இருந்துருச்சுன்னா இதை அனுபவிக்க முடியுமா? அல்லாஹ் பாதுகாக்கணும். அதனால சூரா தாஹா 124வது வசனத்துல இருந்து 123, 24, 25, 26 வசனம். இந்த 4 வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படிப்பட்ட செய்தியெல்லாம் நமக்கு சொல்றான். இதையெல்லாம் அழகான முறையில உள்வாங்கி, இதையெல்லாம் அழகான முறையில கேட்டு நாம ஒவ்வொருத்தரும் அமல் செய்யக்கூடியவர்களா இருக்கணும். யா அல்லாஹ், நாங்கள் ஒவ்வொருத்தரும் உன்னுடைய வசனங்களை கேட்கின்றோம். யா அல்லாஹ், யா அல்லாஹ், அந்த புரிந்துணர்வை எங்களுக்கு கூடிய அல்லாஹ், யா அல்லாஹ், அதன்படி வழி நடக்கக்கூடியவர்களாகவும் எங்கள் அனைவரையும் ஆக்கி வை. யா அல்லாஹ், உனக்கு மாறு செய்வதிலிருந்தும் உன்னுடைய வசனங்களை புறக்கணிப்பதிலிருந்தும் அதை மறந்து வாழ்வதிலிருந்தும் எங்கள் ஒவ்வொருவரையும் நீ பாதுகாத்தருள்வாயாக. எங்களுடைய சந்ததிகளை பாதுகாத்தருள்வாயாக. எங்கள் உற்றார் உறவினர்களை, எங்கள் ஊர் மக்களை பாதுகாத்தருள்வாயாக. யா அல்லாஹ், கேட்ட இந்த செய்திகளை அழகான முறையில் விளங்கி நாங்கள் அமல் செய்வதோட பிற மக்களுக்கும் இதை எடுத்து சொல்லக்கூடியவர்களாக எங்கள் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக, நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த, நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன், வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன், வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.